بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. உமர் அலி இஸ்லாத்தேற்ற பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட்டாக பார்த்தோம் உமர் அலியுடைய பர்சனாலிட்டி குவாலிட்டிஸும் அதே போல் அவர் இஸ்லாத்துக்கு வாரத்தால் என்ன நன்மை முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் என்றது. அதில் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற சம்பவம் ஒரு ஒரு எக்ஸிடெண்ட்டாக நடக்கிற ஒரு சம்பவம். உண்மையிலே திடீரென்று தான் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஆனால் அதுக்கு முன்னுக்கு உமர் அலி முழுமையாக இஸ்லாத்தை எதிர்த்தவராகத்தான் இருந்தார். அப்போ அதுக்குரிய ரீசனை நாங்கள் பார்த்தோம், அவர் ஒரு இந்த கம்யூனிட்டி பேஸில் அந்த கம்யூனிட்டிக்காகத்தான் அவர் அதை எதிர்க்கிறாருன்றதான் அந்த அந்த அவருடைய வாப்பாடு இன்சிடென்ட்ல இருந்தும் அவருடைய இன்சிடென்ட்ல இருந்தும் விளங்கினேன். என்னடா அவருடைய ஒரு பர்சனல் கெயின் உண்டு அதில் இல்லை. அவருக்கு இஸ்லாத்தை எதிர்க்கிறதால அவருக்கு அந்த ஜாஹிலியா சமூகத்தில் பெரிய ஒரு போஸ்ட் உண்டோ அல்லது ஒரு தலைமைத்துவமோ அல்லது ஏதாவது ஒரு அந்தஸ்து உண்டோ என்னவாலும் கிடைக்கும்னு பார்த்தா அப்படி ஒன்று இல்லை. அவர் உண்மையிலே அவரை எதிர்க்கிற இவர் எங்கட சமூகத்தை பிரிக்கிறார், கம்யூனிட்டியை இவர் இஸ்லாத்தின் மூலம் பிரிக்கிறார் என்றதன் அவருடைய குற்றச்சாட்டு. அப்போ அதை அபூஜஹலோட கம்பேர் பண்ணி நாங்கள் பார்த்தோம். இப்போ அதனால தான் உமர் அலி அல்லாஹ்னு ஒரு இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்பு ஒரு 2 சம்பவம் நடக்குது, ஒரு 2-3 சம்பவம் நடக்குது. முக்கியமாக 2 சம்பவம். அதில் என்னென்னா முஸ்லீம்கள் சார்பாக அவற்றை சில ஒரு பாசிட்டிவான சைன் எல்லாம் விளங்குது. முஸ்லீம்கள் சார்பாக சில சந்தர்ப்பங்கள் நடந்து கொள்றாங்க. சில வேளை அது இஸ்லாத்தின் பாலுள்ள ஒரு என்ன இஸ்லாத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணணுன்றதை விட பர்சனலாக சில வேளை அந்த குறிப்பிட்ட பர்சனோடு உள்ள அவருடைய ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் அல்லது அதுக்கு முன்னுக்கு அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து அந்த இடத்துல அவர் அப்படி பேசியிருக்கோமே இல்லை. ஆனால் என்னென்னாலும் சரி அவர் இஸ்லாத்தின் பால் இஸ்லாத்திட பக்கத்துக்கு சில சப்போர்ட்டிங் ஆன ஒரு என்ன ஒரு சிச்சுவேஷன் அவரோட லைஃப்பில் எங்களுக்கு ஒரு சில இடங்களில் காணலும். அதில் மிக முக்கியமானது தான் ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத் நாங்கள் பார்த்தோம். அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறது. அதில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஹிஜ்ரத் போகிறதுக்கு வெளியாகிறாங்க. அவரோட பேர் உம்மு அப்துல்லா இப்னு அபி ஹஸ்மா தான் அவட அந்த லேடியுடைய பெண்ணுடைய பேர். இவங்க ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத்துக்கு வெளியாகும் போது ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போகிற ஆட்களையும் தடுத்தார்கள் காவிர்கள். அதில் இப்போ உமர் அலியை சந்திக்கிறாங்க. இவர்கள் வெளியாகி போகும்போது உமர் அலியை சந்தித்த நேரம் உமர் அலி கேட்குற எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் நாட்டு மக்கா விட்டு வெளியில் போகிறோம். என்ன ரீசன்? நீங்கள் எங்களை இங்கே எங்களோட பாஷை சொன்னால் எங்களை எங்கேயும் விட்டுறீங்கல்ல, இருக்க விட்டுறீங்கல்ல, கஷ்டப்படுத்துறீங்க, எனவே நாங்கள் விட்டு போட்டு நாங்கள் போகிறோம். அந்த இடத்துல உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டு சாதாரண அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் விட்டு இருக்க மாட்டார், தடுத்து இருக்க வேணும், சரியான எதிர்ப்பை காட்டியிருந்தார். உமர் அலி அந்த இடத்துல சொல்கிறார், சாஹிபக்குமுல்லா, உங்களோட அல்லாஹு தாலா சேர்ந்து வரட்டும், அல்லாஹு தாலா உங்களோட இருக்கிறான், நீங்கள் பாதுகாப்பாக போங்க மாதிரி. அப்போ அந்த சம்பவம் காட்டுது என்னென்னா, அப்போ அந்த லேடி சொல்கிறா உமர் அலியுடைய முகத்தில் ஒரு இறக்கத்தை கண்டினான். ரிக்காண்டு அரபு சொல்ல பாவிக்கிறார். அது காட்டுது முஸ்லீம்கள் சார்பா ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு இறக்கமாக இருந்திருக்கிறார். ரிஸ்க் கொண்டு எடுக்கணும் போடுற முன்னுக்கு. அதில் இன்ட்ரெஸ்டிங் என்னடா, அவட ஹஸ்பண்ட்டை சொல்கிறா, இப்படித்தான் நான் உமர் என்னோட பேசினேன், நான் உமர்கிட்ட இப்படி பேசினேன், இப்படி நடந்துச்சு. அவருடைய முகத்தில் நான் இறக்கத்தை கண்டேன்னு சொன்ன அவர் சொல்கிறார், அவர் எங்களுக்காக கவலைப்படத்தை நீ கண்டியா, அல்லது அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சா? நம்பவே இல்லாது. உமருடைய பொதுவான இன்சிடென்ட் அப்படித்தானே. அப்புறம் அவர் சொல்கிறார்,
உமர் அலியுடைய கழுதை இஸ்லாத்தை ஏற்றுன்னு சொன்னாலும் நம்புவேன். ஆனால் அவர் இப்படி சொன்னார்ன்னு சொன்னால் அதை நம்பலான்னு சொல்லி. அப்போ ஐந்து எங்களுக்கு விளங்கிக்கணும் உமர் அலி எந்த அளவு கடுமையாக நடந்துக்கிறாருன்றது. அவருடைய இஸ்லாத்துக்கு வார டொங்கி ஆஃப் உமர் பிகம்ஸ் முஸ்லீம் பிஃபோர் ஹிம், அதுதான் அந்த டிரான்ஸ்லேட் வேர்ஷன். அப்போ உமருடைய கழுத செலவில் முஸ்லீம் ஆகினாலும் உமர் அலி அதுக்கான சான்ஸே இல்லை, நீ சும்மா கதை செல்லாதுன்ற மாதிரி கதவுடாத மாதிரி அவர் என்ன அந்த அளவுக்கு உமர் அலி நடந்துக்கிறார். ஆனால் இந்த இன்சிடென்ட் நடக்குது, இது சைகான ஆதாரத்தோட பதிவாகிக்குது. அப்போ இதில் விளங்குது என்னன்னு சொன்னால் உமர் அலி அபூ ஜஹல் மாதிரி 100% இருந்திருக்க மாட்டாருன்றதை எங்களுக்கு காட்டுது. ஒரு 100% ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் உண்டு அல்லது ஒரு பழிவாங்கல் அப்படியான ஒரு மென்டலிட்டியில் அவர் ஈண்டில்லை. அவர் சில இடங்களில் சில இன்ஸ்டன்ஸில் அதாவது அதிகமான இடங்களில் எதிர்த்ததுக்கான மெயின் ரீசன் அந்த இவங்க கம்யூனிட்டியை. என பின்னுக்கு ஒரு இடத்துல சொல்லுவார், முகம்மது நான் கொண்டாத்தான் அவரை கொலை செஞ்சாத்தான் மக்கா அவரோட பழைய நிலைமைக்கு மாறும். அப்படி ஒரு வேர்டு உமர் அலி சொல்கிறார், பின்னுக்கு வரும். அப்போ என்ன ரீசன் சொன்னால் மக்கா மாதிரி இருக்கணும், அவருக்கு இருந்த செட்டப்பில் இருக்கணும். அதை வந்து யார் சரி மாத்திரத்தை அவர் விரும்பலைன்றதான் எங்களுக்கு இந்த இன்சிடென்ட்கள் இருந்து எங்களுக்கு விளங்குது. ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணின ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லான அவர் இந்த வேலையை செய்கிறார். ஒரு பொது நலனுக்காகத்தான், பர்சனல் ரிவெஞ்ச் உண்டு அல்லது ஏன்னா உமருடைய பரம்பரை அவங்களோட இந்த ட்ரைபெல்லாம் வந்து பெரிய ட்ரைப் இல்லை, இவர்கள் எதிர்க்கிறதால உமர் அலிக்கு பெரிய ஒரு கெயின் ஒன்று இல்லாதால. அப்போ அதுதான் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உமர் அலியை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ கௌரவிப்பாயாக கண்ணியப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்குறாங்க. அது பிற்காலத்தில் உண்மையாச்சு தானே. உமர் அலி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு அவருடைய செயற்பாடுகள் வந்து எப்பயும் இந்த கம்யூனிட்டி பேஸ்டாக தான் இருந்தது, மக்கள் நலனுக்காகத்தான். அவருடைய ஆட்சி காலமாக இருக்கலாம், அவர் இஸ்லாத்துக்கா ரசூல்லாவோட இருந்த காலமாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பேஸ்லான உமர் அலி அல்லாஹ் அவர்கள் செயற்பட்டார். அதுதான் அவருடைய பர்சனாலிட்டியோட முக்கியத்துவம். அதே போல் இன்னொரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு தொழுகிறதுக்கு வார நேரம் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் காபாவுடைய அந்த கர்ட்னீரை திரையில போய் மறைஞ்சிக்கிறார், என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. மறைஞ்சு கொண்டு இப்போ ரசூல்லா ஓதுறதுக்கு தொடங்க செல்ல ஏற்கனவே பார்த்தோம் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் படித்தாளுண்டு. உமர் அலி அந்த சமூகத்தில் நல்லா படித்தவர், அப்போ அந்த கவிதையோ அல்லது இந்த லாங்குவேஜ் எல்லாம் நல்லா ஏழும் அவருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் முதலாவது சொல்கிறார், இவர் ஒரு கவிஞராக இருக்கலாம், ஒரு போயட்டாக இருக்கலாம், ஏன்னா அப்படித்தான் அந்த வேர்ஷன் போய்கொண்டிருக்குது. அப்போ ரசூல்லா ஓதின வசனம் வந்து சூரத்துல் ஹாக்கா. அப்போ அதிலே பதில் வருது, உடனே பதில் வருது, அதே ஃப்ளோலே பதில் வருது, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இது வந்து ஒரு கண்ணியமான அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை, அவர்கிட்டருந்து அவருடாக தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்குது. வமாஹுவ பிகவுலி ஷாயிர், இந்த வார்த்தை வந்து ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல, இது வந்து அல்லாஹ் தாலா அவர்கிட்டருந்து ரசூல்லாவுக்கு வஹியா இறக்கப்பட்டு அவர்கிட்டருந்து வார வார்த்தையை தவிர இவர் ஒரு கவிஞர் இல்லை. ஒரு கவிஞர் வந்து இந்த இடத்துல கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லை என்றாலும் நீங்கள் குறைவாகவே ஈமான் கொள்வீர்கள், கலீலன் மா துமினூன். அப்போ அந்த அவர் நினைக்கிறார் இது கவிஞராக இருக்கலாம், ஆனால் நடக்கலை. அதுபுறம் நினைக்கிறார் காஹின் என்று சொன்னால் இந்த சாஸ்திரம் சொல்கிற ஆட்கள், அப்படியான ஆட்கள். அதுபுறம் அதே சூறாவில் 42 வசனத்தில் வருது, வலா பிகவுலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். இவருடைய வார்த்தை வந்து ஒரு சாஸ்திரம் கூறக்கூடிய அல்லது அந்த குறி சொல்லக்கூடிய ஒருவனுடைய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் தான் படித்து கொள்றீங்க, நீங்கள் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்றீங்க இல்லை.
நிச்சயமாக இது தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இது உலகத்துடைய இரட்சகனான அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ் இறக்கி வச்சதுன்னு சொல்லி அந்த சூறாவை வருது. அந்த இடத்துல உமர் அலிக்கு அவர் நினைச்சிட்டு போறார், இது வந்து ரசூல்லா இவர் நபின்னு சொன்னதுக்கு என்ன சும்மா இப்படித்தான் ஒரு ஆள் நான் நபின்னு சொல்லிட்டு போறார். அவர்கிட்ட சில இந்த குர்ஆன் மாதிரியான வசனங்கள் சொல்லும்போது இவர் ஒரு கவிஞராக இருந்தார். அப்ப அவராக இயற்றி சொல்லியிருந்தானே, அவராக நினைச்சு கவிதை படிக்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம். அப்ப இதே இதைத்தானே வலீத் இப்னு முகீராவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வந்து ஆர்கியூ பண்ணும்போது சொன்னேன். அப்ப அந்த நேரம் வலீத் இப்னு முகீரா வந்து பெஸ்ட் கவிஞர் அந்த சமூகத்துல. இந்த கவிதையால ஆர்கியூ பண்ணி வெத்துற ஒரு ஆள் தான் வலீத் இப்னு முகீரா. அந்த இடத்துல என்ன நடந்த, வலீத் இப்னு முகீராவுக்கு ரைட் எல்லாம் பேசி முடிச்சது பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நான் பேசுவான்னு சொல்லி ரசூல்ல பேச ட்ரை பண்ணும்போது சூரத்து தாஹாவத்தன் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்குற அதை அப்படியே ஓதி காட்டுவார். ரசூல்லா ஓதி காட்டும் போது கடைசிக்கு வலீத் இப்னு முகீராவுடைய தாடி நனைகிற அளவுக்கு வலீத் இப்னு முகீரா அழுதுட்டு எழுப்பி போறார். என்னன்னா இந்த குர்ஆனுடைய உண்மையான ஒரு கவிஞராக இருந்தால், அந்த லாங்குவேஜ் சரியா விளங்குறவராக இருந்தால் அது இஃபெக்டாக இருக்கும். அது அவருக்கு அது வலீத் இப்னு முகீரா உண்மையான கவிஞராக இருந்ததால அவருக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அவர் அதால் பாதிக்கப்பட்டு இது உண்மைதான்ட்டு இஸ்லாத்தை ஏற்காமைக்கு எழுப்பி போறார். உமர் அலியும் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஒரு கவிஞராக இருக்கலாம். என்ன சொல்றார், இடத்த ஒளிஞ்சின்னு பார்க்க ட்ரை பண்றார். ஆனால் அவருக்கும் அதை பீட் பண்ணல போகுது. கவிஞர்னு நினைக்கிறார். அப்போ அதுவும் கவிஞருக்குரிய இது இல்லைன்னு அதிலே பதில் வருது. அப்போ சூனியக்காரனால் அது அந்த சாஸ்திரம் சொல்றா ஒரு சாமியான்னு பார்க்குறார், அதுக்கும் பதில் இல்லை. அந்த இடத்துல அவருக்கு ஒரு இது ரெண்டு இல்லாட்டி இது என்னன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வந்திக்கலும் தானே வந்திருக்கணும். அப்போ அதைத்தான் வரலாறு சொல்லும்போது அந்த ஹதீஸ்ல வரும் இஸ்லாமு ஃபி கல்வி, அந்த இடத்துல இஸ்லாம் ஒரு என் உள்ளத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு என்று சொல்றார் பிற்காலத்தில். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அட்டாக் ஒன்று நடத்திட்டு எனக்கு நான் அப்போ இஸ்லாத்துக்கு முன்னால நான் கொஞ்சம் சரண்டர் ஆகிட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்படியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டு இருக்குது. ஓரளவு இஸ்லாத்தின் பக்கத்துக்கு வருது. அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கு அவருடைய கம்யூனிட்டிக்கு போனால் அவனெல்லாம் சேர்ந்து ரசூல்லா கொல்லணும் இதனால பிரச்சனை எடுக்கல. அப்போ அதால் பூஸ்ட் ஆகி திரும்ப அடுத்த பக்கத்துக்கு போகிறார். அப்போ ரெண்டுக்கு நடுவே இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது தான் அபூ ஜஹல் ஒரு பிடிங் ஆப்ஷன் ஒன்று போடுறார். உமர் அலியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ற ஆளுக்கு பெரிய ஒரு சன்மானம் தாரன் ஒரு பிட் ஒன்று பண்ணும்போது அதை இவர் ஏற்றுக்கொள்ளார் உமர் அலி. நான் அதை பொறுப்பெடுக்கிறேன், எடுத்துட்டு நான் அவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு பொறுப்பெடுத்துட்டு அதுக்குரிய ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி கொண்டு போறார். அதுதான் மூணாவது சம்பவம் வருது, இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம். இந்த சம்பவத்திலையும் இன்ட்ரெஸ்டான சில விஷயங்கள் இருக்குது. இவர் போகும்போது முதலாவது ஒரு சஹாபியை சந்திக்கிறார். இப்போ என்னன்னா யாரை சந்திச்சாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா இல்லையான்றது வந்து ஒரு சிலரை தவிர தெரியாது. சமூகத்தில் ஒரு ஆளை சந்திச்சதுக்கு பிறகு எக்ஸிடென்ட் நபர் ஒரு ஆளை சந்திச்சதுக்கு பிறகு நாங்கள் பேசுகிறோம். இப்போ உமர் அலி பேசினதுக்கு உமர் அலிக்கு தெரியும் இவர் இஸ்லாத்தை ஏற்கிறாரு. இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மறைச்சி கொண்டு இருக்கிற ஒரு சூழல் தானே இருக்குது. ஒரு சிலர் தான் பப்ளிக், உதாரணமாக அபூபக்கர் அலியா இருக்கலாம், இல்லை ஹம்சார் அலி அதுக்கு பிறகு, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு சிலர், அல்லது அந்த அடிமைகளுக்கு தாக்கப்பட்டு கொண்டு அவங்கெல்லாம் முஸ்லீமுடைய கன்ஃபார்ம். அப்போ இவர் போகும்போது நுஐம் இப்னு அப்துல்லா என்பவர் கேட்குறார், எங்கே போறீங்கன்னு. அவர் பனு ஜஹரா கோத்திரத்தை சேர்ந்தவர். எங்கே போறீங்கன்னு கேட்குறார். இந்த ஆயுதத்தை தரிச்சு அந்த போருக்கு போகிற மாதிரியான போகிறார். அப்போ ஏதோ ஒரு ரீசனோட இப்போ அவருக்கு விளங்கிட்டு இது என்ன சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது இங்கே அபூ ஜஹல் இந்த பீடிங் ப்ராசஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கம்யூனிட்டி சின்ன அளவு தானே. பையனை அவர் கேட்குறா எங்கே போறீங்கன்னு சொல்லி. அதனால் நான் உரீது அன் அக்துல முஹம்மத்,
முகமதை கொல்றதுக்காக நான் போகிறேன், என் பயணம் வந்து முகமதை கொல்றதுக்காக போகிறேன். அப்போ அவர் கேட்குறார், நீ முகமதை கொண்டுட்டு எப்படி பனு ஹாஷிம்கிட்ட பாதுகாப்ப தப்பிக்க போகிறேன்? இது முகமதை கொண்டா பனு ஹாஷிம் தான் அவங்களோட பரம்பரை, அதுலேருந்து உனக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும், நீ தப்பிக்க வேண்டி. அதுக்கு அவர் சொல்கிறார், நீ இஸ்லாத்தை ஏற்றுட்டியாண்டு, நீ இஸ்லாத்தை ஏற்றுட்டியாண்டு. அப்போ ஒரு அலி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அதிலே வரும், அப்படி என்ன நடந்திருந்தானே அடுத்து ஒன்றை தான் வந்து கொள்கிறேன், அங்கே முடிச்சுட்டு அடுத்தது ஒன்றை தான் நான் வந்து கொள்ளுவேன்னு சொல்லி அந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படி நடக்குது. அப்போ அவர் உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு அதான் சொல்கிற, அவருடைய இந்த இன்டெலிஜென்ட் சாதாரண இவர் பேசக்குள்ள அவர் பிடிச்சிட்டார், நீ இஸ்லாத்தை ஏற்றுட்டியாண்டு, அதான் உமர். அப்போ இவர் சொல்கிறார், அவர் முஸ்லீம், அவருக்கு தேவை என்னண்டா உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த இடத்துல டைவர்ட் பண்ணணும், டைவர்ட் பண்ணிட்டு இவர் ஓடி போய் அங்கே ரசூல்லோட சொல்லணும் இப்படி நடக்குது. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ ரெண்டையும் அவர் அழகாக டேக்கிள் பண்ணுறார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அதெல்லாம் இல்லை விஷயம், அதை விட இன்ட்ரெஸ்டான இன்னொரு விஷயம் இருக்குது, நான் இஸ்லாத் ஏற்றத்தில் எல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் விடுங்க, அப்பல்லா துல்லு கடலாஜிப், அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டவா? ஜாவுமார் ஓட சகோதரி மச்சன் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க போல அதை முடியுது. அப்புறம் உமர் அலி டைவர்ட் ஆகிறார், டிஸ்ட்ராக்டட் உமர் அலி. அப்போ எப்படிக்கு முதல்ல ரசூல்லா கொள்ளும்போது உங்களோட வீட்டு விஷயத்தை பாருங்க, ஒருத்தன் சாதாரண சொன்னால் அது எங்களுக்கு ஒரு ஃபீலிங் தானே, நாங்கள் உலகத்தை திருத்த போகிறோம், வீட்டுக்குள்ளே மறுபக்கத்துக்கு இருக்குது. அப்போத்தான் அவர் சொல்றார், ஒஹ்தக வஹத்தனக கது சப்பு, அவர்கள் உன்னோட சகோதரியும் உன்னோட மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க, ஒத்தரக்கா தீனக்கல்லது, அந்த நீ இவ்வளோ கட்டி காத்து கொண்டிருக்கிற மார்க்கத்தை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படியான ஒரு விஷயம் இதில் நீ என்னை பற்றி ரசூல்லா பற்றி யோசிச்சுட்டிருக்கிறையா அண்டு இப்போ இவரை இப்போ இந்த இடத்துல இன்னொரு பக்கத்தில் கேட்கல, இவர் காட்டி கொடுத்துட்டாராண்டு, இஸ்லாத்தை ஏற்ற உமர் அலியுடைய சகோதரி ஃபாத்திமாவை அவருடைய மச்சானையும் காட்டி கொடுத்துட்டாருண்டு அப்படிங்களுக்கு ஒரு வேலை. உண்மையிலே அவரோட நோக்கம் என்னென்னா காட்டி கொடுக்குற அஹஃபுல்லரா இருந்தானே, இதை விட ரசூல்லா காப்பாற்றுறது முக்கியம். இந்த இடத்துல உமர் அலியை கொஞ்சம் காம் பண்ணி அணி போட்டு அடுத்த பக்கத்துக்கு போய் ரசூல்லாவை காப்பாற்றணும், அதுதான் அவருடைய நோக்கம். அப்போ இப்போ உமர் அலி பதினைந்து ரசூல்லாவை தாக்க போகிறதையோ அல்லது நோயமிபுனு அப்துல்லாவை அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுறதுல விட்டு போட்டு முழு கோபத்தோட போகிறார் அவருடைய தங்கச்சிட்ட வீட்டுக்கு. தங்கச்சிட்ட வீட்டுக்கு போகும்போது போய் தட்டும்போது உள்ளுக்கு ஹப்பாபின் அர்த்தர் அலிகிறார், அவர் தான் ஓதி கொடுத்துட்டுக்கிறார் வீட்டுக்குள்ளே போய். இப்போ அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் தன் உமர் அலியுடைய சகோதரி மச்சான், இப்போ அவங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கணும். ஹப்பாபின் அர்த்தர் அலி தான் அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ ரசூல்லா எங்களுக்கு ஐநே விளங்குது என்னென்னா, மிக ஆரம்ப காலத்திலே ரசூல்லா சிலரை கொண்டு இஸ்லாத்தை படிப்பிச்சுக்கிறார். ஹப்பாபின் அர்த்தத்தை கொண்டு உமர் அலியுடைய சகோதரர்களுக்கு குர்ஆனை படிப்பிச்சுக்கிறாங்க. அந்த வேலையை ஹப்பாபின் அர்த்தர் அலி செய்கிறார். உமர் வந்து தட்டக்கொலையே கதவோட சத்தத்திலே விளங்குது, கேஸ் பாரம். ஹப்பாபின் அர்த்தம் முதலாக ஒளிஞ்சிடுறார், அவர் தான் போய் முதலாக ஒழிகிறார், ஆள் இல்லை. அதுக்கு பிறகு உமர் அலி அல்லாஹ்வுக்கு வந்து கேட்குறார், என்னத்தை குர்ஆன் ஓதுறதை கேட்டேன், இது என்னத்தை நடக்குதுன்னு சொல்லி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு இது பண்ணி பின்ன உள்ளுக்கு வரும்போது நான் செய்ய எடுத்தேன், இந்த இழிவான செயல் என்ன இடம் வருகிறார், அந்த வசனம் அப்படித்தான் வரும். மாஹாதியில் ஹனீம் அல்லது சமயத்துவா, நீ உங்களோட வாயிலிருந்து நான் செவிமடுத்து இந்த மோசமான இந்த விஷயம் என்ன தெரியும், இது பண்ணுறீங்கன்னு சொல்லி. அடுத்தது அவங்கள்ட்ட ஒரு குர்ஆன் ஒரு புக்காக இருந்தது, சஹீஃபான்னு சொல்கிறேன் குர்ஆனை
தொகுத்து அபூபக்கர் அலியுடைய காலத்தில் இருந்தேன் பின்னுக்கு. ஆனா அந்த காலத்துல ரசூல்லாவுடைய ஹதீஸ் ரசூல்லாவுக்கு வஹி இறங்குற டைம்ல இறங்குற குர்ஆனை எழுதினார்கள் சஹாபாக்கள் வச்சு. அப்ப எழுத தெரிஞ்சார்கள் மார்க் பண்ணி கொண்டாங்க. அப்ப அது மாதிரி ஏதோ ஒரு வகையில எழுதி வச்சு கொண்ட ஒரு புத்தகம் ஒன்று தான் இருக்குது குர்ஆனா அந்த இடத்துல. அதை வச்சுதான் அந்த இடத்துல பாடம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், நீங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுட்டீங்களா? முதலாவது கேள்வி. அப்ப ஒரு மச்சான், நான் இஸ்லாத்தை ஏற்று என்று சொல்லவும் இல்லை, இல்லை என்று சொல்லவும் இல்லை. அவர் கேட்கிறார், உண்மை, சத்தியம், ஹக், நீ நினைச்சிட்டிருக்கிற மார்க்கத்துல இல்லாத இன்னொரு மார்க்கத்துல இருந்தா இருக்காதா? என்ன நீ என்ன சொல்லுவாய்? நீ பின்பற்றிட்டிருக்கிற மார்க்கத்தை தவிர இன்னொரு இடத்துல உண்மை இருந்தா உன்னோட ஐடியா என்ன, அல்லது நீ என்ன சொல்வாய்? நீ என்ன நினைக்கிறாய்? என்னடா ஹக்கு நீ நம்பிட்டிக்கிறதுல இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்குது. அப்ப நீ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்ட மாதிரி சொல்லும் போது பதில் ஒன்றும் இல்லை, அதிகிறா இல்லையானும் இல்லை. அவருக்கு கடுமையான தாக்குதல், அவரோட ரத்தம் வர அளவுக்கு அவருக்கு இவர் அடிக்கிறார். ஒரு சகோதரி அவ இழுத்து மச்சானுக்கு ரசூல்லா கொல்ல போன ஒரு மச்சானை கொள்றது. அப்ப அந்த நெட்டி வெடிச்சேண்டு வரும், சஜ்ஜாண்டு வரும். அப்படி திரும்ப சகோதரி காப்பாற்ற போச்சுல, சகோதரிக்கும் தாக்குறார். அதுக்கு பிறகு அவ சொல்றா கோபத்தோட, நீ நம்பிட்டிருக்கிற மார்க்கம் இல்லாமக்கு இன்னொரு இடத்துல உண்மை இருந்தால் நீ முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, அதுக்கு பிறகு நீ எங்களை தாக்குறத வேலையோ அல்லது எங்களை டீல் பண்ணி முதலாவது அந்த விஷயத்த நீ ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லி கடுமையா அவளை கோபத்தோட பேசுறா. அவ பேசினதுக்கு பேசுறா, ஆனா ரத்தம் அந்த 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 பாயிண்ட்லாம் உமர் அலியிட மாற்றம் வருது. சகோதரி காயப்பட்டு அவட ரத்தம் வருது, அங்கால மச்சானுக்கு தாக்கி மச்சான் அப்படி விழுந்த மாதிரிகிறார். அப்ப இவருடைய வார்த்தை வருது இந்த அடிபட்ட நிலைமையில இப்படி சொல்லும் போதுதான். அப்ப கேட்குற, அப்ப உன கையில அந்த புக்கத்தான் பார்க்கறதுக்கு எனக்கு சஹீஃபாவை எனக்குத்தான் நானும் கொஞ்சம் வாசி பார்க்குறேன், ஓதி பார்க்குறேன். அப்புறம் இவ சொல்ற, உனக்கு தரையில அது இது குர்ஆன், உனக்கு தரையில லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன், நீ நஜீஸ் உடைக்கிறாய், முஸ்லீம் ஆகலே இன்னும், எனக்கு இதை தரையில அது அப்படி வரணும்னு முடிச்சுன்னா நீ குளிச்சு சுத்தமாகிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, அது புரோதி பாருங்க. நீ இதை இஸ்லாத்தை ஏற்கிற குர்ஆனை தொழுகிற அந்த நிலைமைக்கு நீ மாறு, அப்ப நீ ஆளும் கொஞ்சம் காமாகி வருவார் தானே. அப்ப அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து குளிச்சுட்டு அந்த அவங்களோட ஹைல இருந்து அந்த சஹீஃபாவை எடுத்து வாசிக்கிறார். சூரத்து தாஹா, வலீத் இப்னு முகீராவுக்கு ரசூல்லா ஓதி காட்டினா அதே சூறாவைத்தான் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இவருக்கும் ஓத வைக்கிறான். அந்த சிச்சுவேஷன் அப்படித்தான் அமையுது. அப்போ சூரத்து தாஹா ஓதி 14வது வசனம் வருது, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி. இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, ஃபஅபுதுனி, என்னை தவிர வேறு யாரும் இல்லாட்டி நான் மட்டும்தான் என்ன தண்ணி வணங்கணும், ஃபஅபுதுனி, எனக்கு கட்டுப்பாடு முழுமையாக வணங்கு, எனக்காக என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக தொழுகையை நிறைவேற்று. இது வரக்கூடிய வசனம் முழுமையாக வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும்போது வாரத்தை எழுதுகிற ஒரு டீம் ஒன்று இருந்தது தானே. அப்ப அவங்க எழுதி பாதுகாத்து வச்சு கொண்டாரு. அது மாதிரி அதெல்லாம் ஏதோ ஒரு செட்டப்ல இருந்த ஒரு அந்த பழைய புக். அப்ப சொல்றார் இல்லைங்களே, இதைத்தானே அவர் ஓதி கொடுத்துட்டு இருந்தேன் ஏற்கனவே. ஹப்பாபில் அர்த் அவங்களுக்கு விளங்கப்பட, ஏன்னா ரீசெண்டா அந்த சூறா இறங்கி இருக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு விளங்கப்படுத்துறது.
அப்போ அந்த வசனத்தை ஓதினதுக்கு பிறகு வலீத் இப்னு முகீரா வந்து அழுத காரணம் வந்து அவளுள்ள அந்த லிங்குவிஸ்டிக் செட்டப் ஒரு காரணம் தானே. சூரத்து தாஹாவை நீங்கள் ஓதி பார்த்தா தாஹா மாந்தல் ஹாதல் குர்ஆன் தஷ்கா எல்லாம் அந்த ஹா 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 அப்படியே முடியும், இந்த கவிதை கொண்டு வர மாதிரி. அப்போ அது ஒரு ஒரு ரீசன். அடுத்து அதில் உள்ள விஷயம், அதில் முன்னுக்குள்ள நபிமார்களுடைய கதையை சொல்லி அதெல்லாம் வரும். அந்த 15 வருஷத்துக்குள்ள மூசா நபியுடைய சம்பவம் வரும். அப்போ அதெல்லாம் ஒரு ஒரு கன்சிக்வன்ஸாக சொல்லும்போது ஒரு ஃபீலாக வரும். ஒரு அதை நல்லா விளங்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அது ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்து. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 14ஆம் வசனம் ஓதுரத்தோட சொல்கிறார், மாஹ்சனல் கலாம் ஆக்கிரமம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இது, எவ்வளோ அழகான முறையில் இது சொல்லுது இந்த விஷயங்களை. ஓ ஓ எல்லாம் எல்லாம் ஒன்று தான். அந்த லாங்குவேஜில் வந்து டீப்பாக உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அது அதில் உள்ள அர்த்தங்கள் லேசாக புரியும் தானே. சொல்லி போட்டு இது எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கண்ணியமாக அல்லாஹ் தஆலா கண்ணியமான ஒரு பேச்சாக இருக்குது. எனவே முகமதை காட்டுங்க எனக்கு என்கிறார் இப்போ அவர். இதை கேட்டதும் தான் ஹப்பாபுல் அர்த் வெளியே வர. ஓ நான் இங்கே எப்படி உமர் ஹப்பாபுல் அர்த் அலி ஓ ஓ இல்லை ஓதி கொடுத்துட்டு இந்த ரூட்டுக்குள்ள உமர் அலி வரும்போது ஒளிஞ்சிருந்தாரு. அப்போ பல விஷயங்கள் இருக்குது இதில். ஃபிக்ஹில் வந்து உண்மையில ஹப்பாபுல் அர்த் அலி இப்போ நாங்கள் யோசிப்போம் என்ன இவர் என்னப்பா சஹாபி உமர் அலி வந்து போய் ஒளிகிறாருன்னு அப்படி ஒரு ஃபீலிங் எங்கள்கிட்ட வரையில் தானே. முகம் கொடுக்கக்கூடியால் முகம் கொடுக்கணும். அதே மாதிரி ஹப்பாபுல் அர்த் அலி அந்த சமூகத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கும் தேவை அவர். ஏன்னா அவர் ஒரு ஒரு முஅல்லிம் அந்த இடத்துல. அவர் இப்போ நாங்கள் உமர் அலியுடைய தங்கச்சிக்குத்தான் குர்ஆன் படிப்பிச்ச சம்பவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி எத்தனை பேருக்கு அவர் படிப்பிச்சு கொண்டு, ஏன்னா அவரை காப்பாற்றிக்கணும். இந்த அடுத்தடுத்த ஆட்களுக்கும் அதை செய்யணுமே அவர். அப்போ ஒரு ஃபிக்ஹ் தாவா அந்த விஷயத்தில் அப்படியான ஒரு முடிவு கொண்டு அவர் எடுக்கிறது சிச்சுவேஷனை பொறுத்து அவருடைய ஜித்தியாதுக்கு அது சரி, அது எங்களுக்கு விமர்சிக்கல. அப்போ ஹப்பாபுல் அர்த் அலி வந்து சொல்கிறார், உமர் வியாழக்கிழமை லைலத்துல் ஹமீஸ் என்று வருது. அப்போ வியாழன் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டுட்டான்றார். அதுதான் என்ன துவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அபூஜஹலை கொண்டு இஸ்லாத்தை கௌரவப்படுத்துன்ற சொல்ல கேட்டாரே, அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையடிவாரத்தில் உள்ள வீட்டில் இருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே போகிறார் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு. அங்கே போய் வீட்டை தட்டும்போது ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறார், ஹம்சா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வீட்டை தட்டும்போது அதை பார்க்குற சஹாபி முதலாவது சொல்கிறார், இந்த கதை ஓட்டையால் அப்படி பார்த்துட்டு ஹொலைல் பார்த்துட்டு சொல்கிறார் உமருண்டு, இது உமருண்டு. அப்போ ஹம்சார் அலி சொல்கிறார், கதை தருவாங்க. உமர் அலி வாளோட வாரார், அப்படியே இல்லைங்க முத்தவாசியம் இருந்து வாள் அந்த ரசூல்லா கொல்ல வந்த மாதிரி அதே இதெல்லாம் வாரார். அந்த அந்த செட்டப் கெட்டப் எல்லாத்துலேயும் வாரார். அப்போ ஹம்சார் அலி சொல்கிறார், இல்லை தொடருங்க, அவர் நல்ல விஷயத்துக்கு வந்து நாங்கள் நல்ல மாதிரி அவரை டீல் பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுவோம். இல்லை அவர் ஒரு மோசமான விஷயத்தில் வந்தால் நாங்கள் அதே மாதிரி அவருக்கு ரிட்டர்னை கொடுப்போம். எனக்கு இருக்கிற ஹம்சார் அலி தானே. ஹம்சார் அலி உமர் அலிக்கு செகண்டான ஒரு ஆள் இல்லை. ஓ அவர் அதுக்கு ரெடி வந்தால் அவர் எதுக்கு வர்றார் அதை நாங்கள் கொடுப்போம் பாருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஒதுங்கி போகுமே அது. இப்போ எங்கட இடத்துக்கு வரார், அப்படியே வந்தாருன்னா அவருக்கு எதை அவர் கேட்குறாரோ நாங்கள் அதை கொடுப்போம். வைன்கான யுரீது ஷர்ரன் கத்தல்னா பிசைஃபி, மோசமான விஷயத்தை தேடி வந்து அவரோட வாழாலே அவரை கொள்வோம்ன்றார். அந்த வார்த்தையில் எப்படி எங்கட வாழாலே இல்லை, அவரோட பிசைஃபி அவரோட வாழாலே அவரை நாங்கள் கொள்வோம். அப்போ அது பிறகு ரசூல்லாவும் வரச்சல இப்போ உமர் அலியை சந்திச்சுன்னா கட்டிப்பிடிச்சி கொல்லொன்றும் இல்லை, டக்குன்னு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மோனாக்கா செய்கிறார், கட்டிப்பிடிச்சி கடுமையான ஒரு இறுக்கமான ஒரு முசாஃபா முஆனகா நடக்குது ரசூலுல்லாஹுக்கும்
உமர் அலிக்கும். அப்போ ரசூல்லா சொல்றார், அம்மா அந்த முன்தஹியன் யா உமர் ஹத்தா யுனஸ்ஸிலல்லாஹு பிக. என்னன்னா, இதுவரையும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதுவரையும் தான் நான் காத்துட்டு இருந்தேன். இந்த 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 வலீத் இப்னு முகீராக்கு நடந்த மாதிரி அந்த அந்த குர்ஆன் வசனத்தை நீ அதை ஃபேஸ் பண்ணி அதோட இதை முடிக்கும் வரைக்கும், இது ஓண்ட அந்த அடுத்த சாப்டர் முடிக்கும் வரைக்கும் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன், எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி சொல்லி போட்டு அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹாதா உமர் இப்னுல் ஹத்தாப், இவர் தான் உமர் இப்னுல் ஹத்தாப், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் ஹத்தாப், இந்த உமர் இப்னுல் ஹத்தாபை கொண்டு மார்க்கத்தை கண்ணியப்படுத்துன்னு சொல்லி உமர் அலி அல்லாஹ்வை கட்டிப்பிடிச்சு கொண்டு ஐநூறு எல்லாருக்கும் உனக்கு ரசூல்லா சொல்றாரு. த்ரில் ஆகிக்கும். இப்போ அது ஒரு உண்மையிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஒரு ஒரு சஹாபிக்கு கிடைக்கிறது. இதுக்கு முன்னுக்கு இஸ்லாத்தேற்ற யாருக்கும் அப்படியான ஒன்று ஒரு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கல தானே. அபூபக்கர் அலி முதல்ல சென்னொன்னு இஸ்லாத்தேற்றார். ஆனால் இப்படியான ஒரு வெல்கம் இல்லை. ஹம்சார் அலி ரசூல்லாவுக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்காக போய் அபூஜாலோட சண்டை பிடிச்சு கொண்டு இஸ்லாத்தை ஏற்கிறார். பிலால் அலியால் அடுத்த சஹாபாக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டு போனாலும், ஆனால் உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாஹால இப்படியான ஒரு ஒரு வெல்கம் ஒன்று அந்த இடத்துல கிடைக்குது, அந்த துவாவோட. அதுக்காக வேண்டி அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்களை விட உமர் அலி அந்த காரணம் இல்லை. உண்மையில ஒரு ஒரு கம்யூனிட்டி பேசிக்காக வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியாத இடங்கள்லேருந்து அல்லாஹால கௌரவத்தை கொடுப்பாங்க. இந்த கௌரவத்தை உமர் அலியும் எதிர்பார்த்திக்க மாட்டார். என்ன கொல்ல போனவருக்கு இப்படி ஒரு கௌரவம் வேண்டாம். அது என்னென்னா, உண்மையிலே அவர் நோக்கம் கொல்ல போனது கூட ஒரு பர்சனல் இல்லை தானே. கொல்ல போனது கூட அவரோட பர்சனல் ரிவெஞ்ச் இல்லை. அப்போ பொதுவாக வேலை செய்யும்போது, சமூகத்துக்காக வேலை செய்யும்போது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இப்படி வேலை செய்யும்போது அல்லாஹாலா நினையாபுரத்துலேருந்து சில கௌரவங்களை ரெஸ்பெக்ட் எங்களுக்கு தரையில. இப்போ இதுக்கு பிறகு நடக்கிறேன்னு நினைச்சுன்னா, நேரடியாக போகிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதலாவது அபூ ஜஹல்கிட்ட பேச்சுற, நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன். அப்போ கதவை சாத்தி மூடிட்டு நாசமாக போன்ட்டு அது கப்பஹல்லாஹு கப்பஹ மாஜித்து, நீ செல்ற விஷயம் ஒன்று நீ நாசமாக போ, அதே போல் ஆக மோசம் நீ வந்து செல்றே அந்த விஷயம் அதை விட மோசம்னு சொல்லி போட்டு கதவை அடைச்சிட்டு போகிறார். அப்படி முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் போய் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் பப்ளிக்காக சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன். அதுக்கு பிறகுதான் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சில இடங்களில் எதிர்ப்பு வந்துச்சு, உமர் அலிக்கு எதிர்த்தார்கள், சிலர் தாக்க பார்த்தார்கள், அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் உமர் அலி அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணார். அப்போ உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது வந்து காஃபிர்களுக்கு எந்த அளவு ஒரு ப்ளோவாக இருந்துச்சோ அதை விட பாசிட்டிவாக இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு. அப்போ பல சஹாபாக்கள் அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, தைரியமாக போய் கௌபாவில் வந்து பப்ளிக்காக தொழுகிறதுக்கு உமர் அலி இஸ்லாத்தை ஏற்றது போகிறத நாங்கள் போய் தொழுதோம். நாங்கள் எங்களோட ஹல்காக்களை நடத்திக்கணும். அதாவது நாங்கள் பலர் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்கிற விஷயம் இதெல்லாம் கௌபாவில் அந்த பள்ளியில் நாங்கள் பப்ளிக்காக எங்களுக்கு இதை செய்ய கிடைச்சது வந்து உமர் அலியுடைய இஸ்லாத்துக்கு பிறகு தான், அவர் இஸ்லாத்தை அறிவிச்சதுக்கு பிறகு தான். அதே போல் தவாஃப் செஞ்சோம் நாங்கள் போய். அப்போ இந்த கௌரவம் அப்படியே கிடைக்குது எங்களை பக்கத்துக்கு. அதுதான் உமர் அலி இஸ்லாத்து ஏற்றத்தில் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் முஸ்லீம்களுக்கு பாரிய வெற்றி. அப்துல்லா இப்னு மசூத் அலி சொல்றார், மாசில்னா ஐஸத்தன் முந்து அஸ்லம உமர். உமர் இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு போகிறதா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கௌரவமான ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு சமூகத்தில். எங்களையும் ஆட்கள் கொஞ்சம் ஒரு இழிவாக நடத்தாத ஒரு சிச்சுவேஷன் உருவானது. யார் சொல்றது? அப்துல்லா இப்னு மசூத் அலியை பற்றி தெரிந்தானே, ஒரு தப்சீர், பெரிய ஒரு தப்சீர், பெரும் பங்களிப்பு செஞ்ச ஒரு சஹாபி பிற்காலத்தில். அப்போ அவங்களுக்கு கூட அந்த சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்தது உமர் அலி அல்லாஹு தாலான் அவருடைய இஸ்லாம் தான். அதில் சுஹைபுர் ரூமி அலி அல்லாஹ்னு அவர் சொல்றார், ரம்மா அஸ்லாம் உமர் லஹர் அல் இஸ்லாம். இஸ்லாம் உமர் இஸ்லாத்தை ஏற்றத்தோடு இஸ்லாம் வெற்றி பெற்றுட்டு
லஹாரல் இஸ்லாம் வெளியே வந்து அது பப்ளிக்காகவே இஸ்லாம் அதுக்குரிய இடத்த எடுத்துட்டு நாங்கள் ஜலஸ்னா ஹவுலல் பைத் ஹல்கன் நாங்கள் இந்த குரூப்பாக கபத்துல்லாவை சுற்றி இடங்களில் உட்கார்ந்து கொண்டோம். அதே போல் நாங்கள் தவாப் செய்தோம். அதே போல் எங்களுக்கு வார விஷயங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்து நாங்களும் எதிர்க்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் எங்களுக்கு உருவாகி ஒரு சின்ன ஒரு தைரியம் ஒன்று எங்களுக்கு வந்துச்சு. என்ன உமர் எங்களோட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம். இது தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததால கிடைச்ச மிகப்பெரிய பாசிட்டிவான சம்பவம், இந்த விளைவுகள் கெயின். இப்போ அதுக்கு பிறகு நடக்கிற என்னன்னு சொல்லி இப்போ ரசூல்லா கொல்ல பார்த்தாரு, எதை செஞ்சு எல்லாமே ஃபெயிலியர் தனிப்பேன். அடுத்த பக்கத்தால் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கடைசிக்கு ஃபெயிலியர்லாம் முடியுது. இப்போ இதுக்கு பிறகு அவங்க ஜியரை மாற்றுறாங்க. என்ன திரும்ப ஒரு நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது பெரிய அளவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட திரும்ப நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்புக்கு அடுத்த ஸ்டெப் வராங்க. அப்போ அதெல்லாம் வரும் அந்த சூரத்துல் காஃபிரூன் இறங்கின சம்பவங்கள் அதுகள் வரும். அப்போ அதுலேயும் ஃபெயிலியர் ஆகும்போது தான் அந்த 3 வருஷம் இவங்களை 3 வருஷத்துக்கு இல்லை என்டையர் பீரியடும் இவங்களை ஒதுக்குறதுக்கு தான் பிளான் பண்ணால் அந்த 3 வருஷத்தில் அது முடியுது. இந்த சமூகத்தை ஒதுக்கி ஊரோட்டு ஒதுக்கின வேலை நடக்குது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாம் உமர் இப்னுல் ஹத்தாப்ன்றது பிற்காலத்தில் அது உமருல் ஃபாரூக்னு மாறுது. அப்போ அதுக்கு பல கதைகள் சொல்லப்படுது. அதில் அந்த ஃபாரூக்ன்றதுக்கான ஒரு கருத்து என்னென்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றத்தோடு தான் பிரிஞ்சிச்சு. ஃபாரூக்னா பிரிக்கிறவர்கள் தானே, ஃபாரூக்னா செப்பரேட் பண்ணுறவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றத்தோடு தான் சரியாக பிரிஞ்சிச்சு குஃப்ரும் இஸ்லாமும். அதாவது இஸ்லாத்துக்கு ஒரு இடம் கொண்டு வந்துச்சு. அதேபோல் அவர் பிற்கால நடவடிக்கைகளை வச்சு கொண்டும் ஆட்சி செஞ்ச நேரம் நீதியாக நன்மை தீமையை பிரிச்சறிஞ்சு குற்றங்கள் நன்மைகளை பிரிச்சறிஞ்சு சரியாக ஆட்சி செஞ்சாருன்றதாலையும் ஃபாரூக்குண்ட அந்த பட்டம் கொடுத்துட்டு வார். இப்போ எப்படியோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இஸ்லாத்தை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு. அதோட முடிப்போம். பாராளுமன்ற மற்றதை பாருங்க. இப்போ இந்த பீரியட்ல இப்போ இது வந்து